அவர் அங்கிள் சொல்லிட்டாரு, முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாரு ஒரு மாசம் ஆச்சியா இன்னும் இந்த உருட்ட முடிக்கலையா? யாருமே விடல. இன்னும் அங்கிள்னு பின்ன என்ன? சரி, அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தையா? தப்பான வார்த்தையா? கிடையாது இல்ல. அது ஒரு மரியாதை, அது ஒரு 2K கிட்ஸை கனெக்ட் பண்றது. ஒண்ணு, நம்பர் 1 பாயிண்ட். நான் அப்படி பாக்குறேன். ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே, ஒரு உரிமையில சொல்றது. அவர் வந்து பல வருஷமா பழகி இருக்காரு. அவர் முதல்ல என்ன இது நான் எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருந்தாலும் மீண்டும் சொல்றேன். முதல்ல பேர் சொல்லாம பேசினாரு, ஒரு நாகரிகத்தை கருதி. அப்ப என்ன சொன்னீங்க? ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு பைந்தாங்குழி அரசியல்வாதியா இருக்காரு, இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியை பண்ணுவாரு, நாட்டுக்கு வருவாரு, அது இதுன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் பேர் சொன்னாரு. பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? என்னங்க அப்பா வயசாவது பேர் சொல்றாரு அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் சாருன்னாரு. அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சாங்க. சரி, அங்கிள்ன்றாரு உரிமையோட. இப்போ 2 விதமாவும் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு உரிமைக்காகவும் சொல்றாரு. அவர் வந்து தன்னை யாருன்னு சொல்றாரு? அப்பான்னு சொல்லிடுறாரு. அப்பான்ற ஒரு மனிதன் மக்களுக்கு கஷ்டம்னா ஓடி வந்து நிப்பான்ல. எந்த அப்பாவாவது தன் மகனுக்கு கிடக்கிற கஷ்டத்துக்காக அமைதியா இருப்பானா? ஓடி வந்து நிப்பானா? அந்த மாதிரி அப்போ ஒரு அப்பான்றவரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை துடிச்சிட்டு போகணும்ல. இல்லையே, நாங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு ட்விட்டு போட்டுட்டு இருக்கோமே, அப்ப எப்படி எடுக்கிறது உங்களை?